நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இந்த விழாவினுடைய காரணகர்த்தாக்களுக்கு நன்றி உரை கூறுவதற்காக 5 மணித்துளிகள் பணித்திருக்கிறார்கள். மிக சுருக்கமாக நன்றி உரையை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். அருட்பிரகாச வள்ளலார் பெருமானுக்கும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை முதலில் சூட்டி மகிழ்கிறேன். தொடர்ந்து இந்த அவை அருட்செல்வர் ஐயா அவர்களுடைய அவை. அவர் மறைந்து விட்டார் என்பது ஏற்புடையதாக இல்லை. அவர் இந்த அவையில் நிறைந்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கணமும் நினைந்து போற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த அவையிலே அவர் நிறைந்திருக்கிறார். அவருக்கு, அவருடைய திருவடிகளுக்கு எங்களுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறோம். அவர் தொட்ட பணிகளை, தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்பிய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அவருடைய திருமகனார் அன்பிற்கினிய மாணிக்கம் அண்ணா அவர்கள் இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரை வழங்கியிருக்கிற அந்த சிறப்பு செய்திருக்கிற பெருமகனாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய முக்கிய நோக்கமாகிய மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான விருதிற்கான நூல்களை தேர்ந்தெடுத்து அதற்கான அருமையானதொரு உரையை வழங்கியிருக்கக்கூடிய எழுத்தாளர் பெருமகனார் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இனித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விருது பெற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், நூலாசிரியர் பெருமக்கள் 70 என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் 70 அல்ல, இன்னும் 100 அடுத்த ஆண்டு 70 என்று சொல்வதைப் போல அற்புதமாக நம்முடைய சிற்பி ஐயா அவர்கள் பதிப்பாளர்களுக்கும் விருது தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய அந்த நன்றியை நினைந்து போற்றுகிறோம். விருதாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான தமிழ் ஹரிஜன் நூலுக்கு அணிந்துரை வழங்கியதோடு ஏற்புரையும் வழங்கி சிறப்பித்திருக்கிற கவிஞர் பெருமகனார் பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருட்செல்வர் நினைவு சொற்பொழிவை தனக்கே உரிய நகைச்சுவையோடு ஆழமிக்க ஒரு சொற்பொழிவாக நிகழ்த்தி நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கக்கூடிய சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வரிசையில் நன்றி செலுத்த வேண்டிய சிலரையும் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மகாத்மா காந்தியடிகளை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் திருவள்ளுவரை மறக்க முடியாது. திருவள்ளுவரனுடைய இன்னா செய்யாமையை அப்படியே ஏற்றுத்தான் அகிம்சை என்பதை காந்தியடிகள் கற்றுக்கொண்டார். இதற்கு சாட்சி ஐயா அவர்கள் சொன்னார்கள். டால்ஸ்டாய் எழுதிய த லெட்டர் டு த இந்து என்பதை படித்துவிட்டு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்ற அந்த திருக்குறளை வைத்துக்கொண்டுதான் அகிம்சையை யாத்தார் மகாத்மா காந்தியடிகள். வள்ளுவர் பெருமானுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நூலை குறித்த இன்னொரு செய்தி, இந்த இன்னா செய்யாமையை பற்றி பல இடங்களில் திருவள்ளுவர் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று சொல்லுகிற திருவள்ளுவர் மலர் எரி தோய்வன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று என்று சொல்லுகிறார். சிற்பி ஐயா அவர்கள் அற்புதமான உரை வழங்கி இருக்கிறார். இந்த இன்னா செய்யாமை என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மலர்ந்திருக்கிற மலரை நெருப்பில் இட்டு பொசுக்குகிற போதும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமை உடையவர்கள் தான் அகிம்சாவாதிகளாக இருக்க முடியும் என்று காட்டுகிறார். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் புத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், இயேசு பெருமானுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை வரலாற்றை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் படித்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை அப்படியே நடத்தி காட்டியிருக்கக்கூடிய பெருமை மகாத்மா காந்தியடிகளுக்கு உண்டு என்பதை இந்த தமிழ் ஹரிஜன் நூல் எடுத்து காட்டுகிறது. இந்த நூலை தொகுக்கிற போது இது படிக்க போகிற நூல், எல்லோரும் படிக்க தகுந்த நூலாகத்தான் இருக்கும் என்றுதான் கருதி தொகுத்தோம். ஆனால் இது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கைக்கொள்ள வேண்டிய அற்புதமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டி நூல் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஒரு சம்பவம், நவகாளி யாத்திரையின் போது அண்ணல் காந்தியடிகள் வெறும் காலோடு நடந்து போகிறார். இந்த இன்னா செய்கிறவர்கள் எப்படி துன்புறுத்துவார்கள் என்பதற்கு சான்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனித கழிவுகளோடு கண்ணாடி துகள்களை கலந்து அவர் வருகிற பாதைகளெல்லாம் விட்டெறிகிறார்கள். பொறுத்து கொண்டு அண்ணல் காந்தியடிகள் என்ன செய்கிறார் தெரியுமா? பக்கத்திலே இருக்கக்கூடிய மரக்கிளைகளிலே இருக்கக்கூடிய அந்த கிளைகளை எல்லாம் பறித்து மெதுவாக கூட்டிக் கொண்டு மெதுவாக தன்னுடைய மென்மையான பாதங்களால் அந்த யாத்திரையை தொடர்ந்து செய்திருக்கிறார் என்கின்ற செய்தி இந்த நூலிலே பதிவாகியிருக்கிறது. அற்புதமான இந்த நூல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளினுடைய இந்த நூலை நீங்கள் ஏற்று போற்ற வேண்டும். அந்த அற்புதமான நூலை இங்கே வெளியிடுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய
அன்பிற்கினிய ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூலை வெளியிட்டு உதவி இருக்கக்கூடிய முல்லை பதிப்பகத்தினுடைய பழனியப்பன் அண்ணா அவர்களுக்கும், அற்புதமானதொரு உரையை வழங்கி இருக்கக்கூடிய சகோதரி கீர்த்தனா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கி இந்த நூலை தொகுத்து தந்திருக்கக்கூடிய முனைவர் சேதுபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற, இளைஞர்களை உருவாக்குகிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் இது போன்ற அகிம்சையை கைக்கொள்ளுகிற இளைஞர்களை, அகிம்சையை பற்றி பேசுகிற இளைஞர்களை இந்த தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செய்தி, காந்தியடிகள் நிறைவாக சொன்னது, நான் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? திருக்குறளை அதனுடைய மூலமொழியாகிய தமிழ் மொழியிலேயே படிக்க விரும்புகிறேன், அதற்காக தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அத்தகைய காந்தியடிகள் எங்கேனும் ஒருவர் உங்களுடைய பார்வையில் இருந்து, இந்த ராமலிங்கர் பணிமன்றத்தில் இருந்து ஒருவர் காந்தியாக உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தனை நேரம் அமைதியாக பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பி தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுடைய பாதாரவிந்தங்களில் சமர்ப்பித்து இந்த விழாவிற்கு அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.